ஒரு நள்ளிரவு சமயத்துல காலுக்காகமும் ராணிக்காகமும் தான் பையன் ராஜு கூட தங்களோட கூட்டுல படுத்து நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு குழந்தை ராஜுவுக்கு முழிப்பு வந்துச்சு. அம்மா அம்மா, எனக்கு அர்ஜென்டா சூசு வருதும்மா, நான் சூசு போகணும். மகனே ராஜு, அம்மாவை சொல்ல பண்ணாத, பேசாம படுத்து தூங்கு. அம்மா, எனக்கு ரொம்ப அர்ஜென்டா வருதும்மா, நான் இப்பவுமே சூசு போயாகணும். ராஜு, ஏதாவது ஒரு மரத்து மேல உட்காந்து சூசு போயிட்டு வா, என்ன தொந்தரவு பண்ணாத. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நீங்களும் என் கூட வாங்கம்மா. உனக்கு தினமும் இதே வேலையா போச்சு ராஜு, வா என் கூட அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் பையன் ராஜுவை அழைச்சிக்கிட்டு ஒரு மரக்கிளையை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல அந்த காட்டுல வாழ்ந்த சோட்டு மிட்டுங்கிற 2 கிளிகள் தங்களோட கூட்டுல படுத்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மிட்டு, நான் நாளைக்கு பக்கத்து காட்டுக்கு போறேன். பக்கத்து காட்டுல விதவிதமான பழ கண்காட்சி நடத்துறாங்க. நீயும் என் கூட வரியா? இல்ல சோட்டு, நான் வரல. நான் நாளைக்கு என் அம்மாவை பார்க்க போறேன். சரி அன்பே, நான் வரும்போது உனக்கு நிறைய பழங்களை வாங்கிட்டு வரேன். ராஜு, சீக்கிரம் அந்த பக்கமா திரும்பி நின்னு சூசு இரு. சோட்டு, என்ன இது திடீர்னு நம்ம கூட்டுல தண்ணி பாயுது, மழை எதுவும் பெய்யலையே. ஐயோ, அங்க பாரு, ஒரு சின்ன காக்கா நம்ம கூட்டு மேல சூச்சு பெஞ்சு விடுது. ஹே காக்கா, இங்க இருந்து ஓடிடு. இத பார்த்ததுமே ராணிக்காகமும் ராஜுக்காகமும் ரொம்ப சத்தமா சிரிச்சாங்க. மகனே ராஜு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ சோட்டு கிளிய குளிப்பாட்டிட்டியே. சோட்டு, நீ குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால தான் என் பையன் இன்னைக்கு ஒன்னு குளிப்பாட்டி இருக்கான். இத கேட்டதுமே சோட்டு கிளிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அது தான் கூட்டுல இருந்த ஒரு ஆப்பிளை எடுத்து ராணி காகத்தின் மேல வீசுச்சு. வேகமா பறந்து போன ஆப்பிள் ராணி காகத்தோட வால்ல பட்டு கீழே விழுந்துச்சு. இதுல ராணி காகத்தோட வால் முழுவதும் உடைஞ்சு போயிடுச்சு. அம்மா, அங்க பாருங்க, சோட்டு அங்கிள் உங்க வாலை உடைச்சிட்டாரு. தன்னோட வால் உடைஞ்சத பார்த்த ராணி காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஹே சோட்டு, நீ என்னோட வாலையே உடைச்சிட்டியா? இப்போ உன்னை என்ன செய்யறேன் பாரு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ராணிக்காக இப்படி சொன்னதை கேட்ட 2 கிளிகளும் ரொம்ப பயந்துட்டாங்க. சோட்டு, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடுங்க, அந்த காகம் உங்களை சும்மா விடாது. சோட்டு கிளியும் ரொம்ப வேகமா பறந்துச்சு. ராணிக்காகவும் சோட்டு கிளிய துரத்திக்கிட்டே பறந்து போச்சு. ஆனா சோட்டுவை பிடிக்க முடியல. ராணிக்காகவும் மறுபடியும் சோட்டுவோட மனைவியை நோக்கி பறந்து வந்துச்சு. மிட்டு, உன் கணவர் கிட்ட சொல்லிடு, நாளைக்குள்ள என்னோட வாலை திருப்பி தரலன்னா உன் கணவரோட வாலையும் உடைப்பேன், காலையும் உடைப்பேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் பையன் ராஜுவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மறுநாள் காலையில 2 கிளிகளும் மீனுக்குருவிய பாக்குறதுக்காக பறந்து போனாங்க. மீனு, நேத்துக்கு ராத்திரி ராணி காகத்தோட பையன் எங்க கூட்டு மேல சூசு இருந்துட்டான். அதுல எனக்கும் ராணி காகத்துக்கும் சண்டை வந்துச்சு. நான் தெரியாம ராணி காகத்தோட வாலை உடைச்சிட்டேன். ஐயோ சோட்டு அண்ணா, ராணிக்காக ரொம்ப பொல்லாதது. நாம எப்படியாச்சும் அதனோட வாலை அதுக்கு திருப்பி கொடுத்துடணும். அந்த சமயத்துல ராணிக்காக ரொம்ப கோபமா கிளி இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து வந்துச்சு. ஹே சோட்டு, நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. எங்க என்னோட வால்? சீக்கிரம் என் வாலை எனக்கு பழையபடி திருப்பி கொடு. ராணி அக்கா, இப்ப சண்டையிட்டு எந்த பயனும் இல்ல. சோட்டு அண்ணா கண்டிப்பா உங்களோட வாலை திருப்பி தந்துடுவாரு. இத நான் எப்படி நம்புறது மீனு? இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே ராணிக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. சோட்டு அண்ணா, நீங்க கருப்பு சேவல் கிட்ட இருந்து 3 இறகுகளை வாங்கிட்டு வாங்க. அதை வச்சு நம்ம ராணி காகத்தோட வாலை திருப்பி கொடுத்துடலாம். மிட்டு, நீ வீட்டுக்கு போ, நான் கருப்பு சேவலை பார்த்து பேசிட்டு வரேன். உடனே மிட்டு கிளி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சோட்டு கிளி கருப்பு சேவல் இருக்கிற இடத்தை தேடி பறந்து போச்சு. கிராமத்துக்கு வந்த மிட்டு கிளி ஒரு கருப்பு சேவல் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி உதவி கேட்டுச்சு. கிளியாரே, நான் கண்டிப்பா என்னோட ரெக்கைகளை உங்களுக்கு தரேன். ஆனா நான் எதையும் சும்மா மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலு நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சோளத்தை தரணும். சேவலண்ணே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்பவே சோளம் இருக்கிற இடத்துக்கு போய் சோளத்தை பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சோட்டு கிளி அந்த கிராமத்துல நிறைய இடங்களுக்கு பறந்து போச்சு. ஆனா அதால எங்க தேடியும் சோள தோட்டத்தை கண்டுபிடிக்க முடியல. புறா நண்பா, நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். எனக்கு ரொம்ப அவசியமா கொஞ்சம் சோளம் வேணும். நீ ரொம்ப உயரமா பறக்கிறவன். நீ உயரமா பறந்து சோளம் எங்க கிடைக்கும்னு பார்த்து சொல்றியா? நான் இப்போதான் பறந்து களைப்பா இந்த மரக்கிளையில உட்கார்ந்துருக்கேன். சரி நண்பா, உனக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொன்ன புறா ரொம்ப உயரமா பறந்து சோளக்காடு எங்க இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சது.
அன்பா சோட்டு, இந்த கிராமத்துல இருக்கிற ஆற்றங்கரை பக்கமா ஒரு விவசாயி நிறைய சோளங்களை பயிரிட்டிருக்காரு. இந்த விவசாயி இப்ப சோளக்காட்டுல தான் இருக்காரு. நீ அவர்கிட்ட போய் உதவி கேட்டு பாரு. இத கேட்டது அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சோட்டு கிளி ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. அது புறா சொன்ன இடத்த நோக்கி பறந்து போச்சு. விவசாயி, நீங்க எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன கிளியே, நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? உனக்கு என்ன வேணும் சொல்லு. உடனே சோட்டு கிளி நடந்த எல்லா கதையையும் விவசாயி கிட்ட சொல்லுச்சு. சோட்டு கிளி சொன்னதை கேட்ட விவசாயியும் சோட்டு கிளிக்கு சோளத்தை கொடுக்க சம்மதிச்சாரு. சோட்டு கிளியோ அந்த சோளத்தை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா கருப்பு சேவல் இருந்த இடத்த நோக்கி பறந்து போச்சு. கருப்பு சேவலோ தன்னோட வீட்டுல ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. சேவல் அண்ணே, சேவல் அண்ணே, எலும்புங்க, நான் சோளம் கொண்டு வந்திருக்கேன். உங்க வீட்டுல இருந்து வெளியே வாங்க. ஆனா ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த சேவலுக்கு எதுவும் கேட்கல. குருவி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் கணவர் இன்னும் ரெக்கை எடுத்துட்டு வரல. அவர் எங்க மாட்டி இருக்காரோ? மிட்டு அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா சோட்டு அண்ணா ரெக்கையை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வந்துடுவாரு. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. கருப்பு சேவலோ சூரியனை பார்த்து ரொம்ப சத்தமா கத்துச்சு. அந்த சமயத்துல சேவல் கிட்ட இருந்து 3 இறகுகள் கீழே விழுந்துச்சு. இல்லையே, நீ நான் கேட்ட சோளத்தை கொண்டு வந்திருக்கியா? ஆமா சேவல் அண்ணே, நான் கொண்டு வந்திருக்கேன். பிறகு சோட்டு கிளி சேவல் கிட்ட சோளத்தை கொடுத்துச்சு. சேவல் தன்னோட 3 ரெக்கைகளை சோட்டு கிளி கிட்ட கொடுத்துச்சு. அந்த ரெக்கைகளை வாங்கின கிளி ரொம்ப சந்தோஷமா தன்னோட காட்டுக்கு பறந்து போச்சு. மீனு, எனக்கு கோழியோட ரெக்கை கிடைச்சிடுச்சு. இங்க பாரு, நான் கொண்டு வந்துட்டேன். காடு, என்னால வால் இல்லாம வெளியே தலை காட்ட முடியல. ராணி, ஒரு உண்மையை சொல்லட்டா? பால் போன அப்புறம் தான் நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. அந்த சமயத்துல மீனுக்குருவி கோழியோட ரெக்கையை எடுத்துக்கிட்டு ராணி காகத்துக்கிட்ட வந்துச்சு. ராணி அக்கா, நான் ரெக்கையை கொண்டு வந்துட்டேன். வாங்க இப்பவே ஹாஸ்பிட்டல் போய் உங்க ரெக்கைய மறுபடியும் சரி செய்திடலாம். பிறகு டாக்டரும் ராணிக்காகத்தோட வால் இருந்த இடத்துல சேவலோட ரெக்கைய பொருத்தினாங்க. என்னோட வால் திரும்பி வந்ததை பார்த்த ராணிக்காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இன்னும் என்னோட புது வால் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு ராணி அக்கா. காட்டுல இருக்கிற எல்லா காகங்களும் உங்களோட வாலை பத்தி தான் இனிமே பேசுவாங்க. ராணி காகமும் தன்னோட வால் திரும்பி வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அன்னையில இருந்து 2 கிளிகளும் ரொம்ப சந்தோஷமா அவங்க திட்டம் போட்டபடியே மறுநாள் பழ கண்காட்சியை பார்க்க போன.